ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்திலிருந்து பிரயாகைக்கு வந்து ரூப கோஸ்வாமியை சந்திக்கிறார். ரூப கோஸ்வாமியும் ராமகேலியிலேருந்து விருந்தாவனத்துக்கு போகிற பாதையில் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறார். ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு தசாஸ்வமேத படித்துறையில் 10 நாட்கள் பக்தி ரசாமிருத சிந்துவை பற்றி எடுத்து சொல்கிறார். ஏன் சைத்தன்ய மகாபிரபு இவ்வளோ முக்கியமான விஷயத்தை ரூப கோஸ்வாமிக்கு சொல்லித்தரணும்? பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, முன்னே சொன்ன மாதிரி சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபீஷ்டம், அவருடைய மன விருப்பம், அது ரூப கோஸ்வாமிக்கு தெரியும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுனால் இந்த உலகத்தில் கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர். சைத்தன்ய மகாபிரபுவினுடைய நேரடி சக்தியை, மற்றவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை அவர்கிட்ட நேரடியாக பெற்றவர் ரூப கோஸ்வாமி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு ஆசி கொடுத்தார். ரூப கோஸ்வாமிக்கு நிறைய அவர் ஞானத்தை கொடுத்து அதே சமயத்தில் அவருக்கு சக்தியும் கொடுத்தார். அந்த பக்தி சக்தியின் காரணத்தினால ரூப கோஸ்வாமினால் மற்றவர்கள் எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கான வழியை சொல்லித்தர முடிந்தது. பக்தி சக்தி இல்லை அப்படின்னா யாராலையும் பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த பக்தி சக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணர் யார் மேலே திருப்தி அடைகிறாரோ அவங்களுக்கு தான் அவர் கொடுப்பார். எல்லாருக்கும் பக்தி சக்தி அவர் கொடுக்க மாட்டார். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. யார் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு என்னை வந்தடைவதற்கான அறிவை நானே கொடுக்குறேங்கிறார். அது இன்னொரு விதத்தில் பக்தி சக்தின்னு நம்ம சொல்லலாம். அந்த பக்தி சக்தியின் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு அவரை நியமிக்கிறார் ஒரு ஆச்சாரியரா, ரச ஆச்சாரியரா. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், சுனோ ரூப பக்தி ரசேர லக்ஷண சூத்ரே ரூப ககி விஸ்தார நக எஹ விவரணம். அவர் சொல்ற வர்ணனம், எஹ வர்ணனம். ரூப கோஸ்வாமி, நான் சொல்றத கேளு. பக்தி ரசத்தினுடைய லக்ஷணங்களை நான் சூத்திரமாக உனக்கு கொடுக்குறேன். அதை நீ அதுக்கப்புறமா விவரித்து எழுதுவாயாக அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுக்குறேன். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளையாக அமையுது. அதனால தான் கௌடிய வைஷ்ணவர்கள் எல்லாரும் ரூப கோஸ்வாமியினுடைய திருவாயிலிருந்து என்ன வருதோ, அவருடைய புத்தகங்கள்லேருந்து என்ன வருதோ அதை அப்படியே அதிகாரபூர்வமானதாக எடுத்துக்கொள்கிறாங்க. அவருடைய வார்த்தைகள் சாஸ்திரத்தினுடைய வார்த்தைகள்லேருந்து பெறலாது. அவருடைய வாக்கு எல்லாமே வேத வாக்கு தான். அத்தகைய ரூப கோஸ்வாமி கிட்ட சைத்தன்ய மகாபிரபு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த ரசாமிருத்த சிந்து அப்படிங்கிற இந்த ரசா அமிர்தமானது சிந்துவை போன்றது, கடலை போன்றது. இதிலிருந்து ஒரு துளி நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேங்கிறார் சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமி கிட்ட. அதனுடைய நீல அகலத்தை அளக்க முடியாது. ஆனால் அதனுடைய சுவை ஒருத்தருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதில் அவங்க உள்ளே இறங்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு துளி அமிர்தம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அமிர்தம்னா சரி, ஒரு துளி தேன் தரோன்னு வச்சுக்கோங்க. அமிர்தம்னா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு துளி தேன் தர்றோம் அப்படின்னா அந்த தேனுடைய சுவை யாருக்கு தெரியுதோ அவங்க அந்த தேனை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நான் பக்தி ரசாமிருத சிந்துலேருந்து ஒரே ஒரு துளி தர்றேன். அந்த துளி ஒருத்தர் சுவைத்தாங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே பக்தி ரச கடலில் உள்ளே போகிறதுக்கு ஆர்வப்படுவாங்க. அதனால் அந்த ஒரு துளியை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறார் மகாபிரபு.
அவர் சொல்கிற உலகத்தில் மொத்தம் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்குது. நிறைய தடவை கேட்டிருக்கோம். இந்த உயிரினங்கள் ஜடப்பொருளிலிருந்து வேறுபட்டது. ஜடப்பொருளுக்கு உணர்ச்சி கிடையாது, உணர்வு கிடையாது. ஆனால் உயிர்வாளிகள் சேத்தனம். உயிர்வாளிகள் எல்லாமே உணர்வுடையவர்கள். இந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு உணர்ச்சி எதுவும் கிடையாது. ஆனால் உயிர்வாளிகளுக்கு உணர்வு இருக்குது. இந்த உணர்வுடைய உயிர்வாளிகள் ஜடப்பொருளிலிருந்து நிச்சயமாக வேறுபட்டவர்கள். இந்த உயிர்வாளிகளில் பல பிரிவுகள் இருக்குது. முக்கியமாக மகாபிரபு சொல்கிற 2 பிரிவுகள் இருக்குது. ஸ்தாவரா, ஜங்கமா. ஸ்தாவரா அப்படின்னா தாவரங்கள், எதெல்லாம் நகராதோ அந்த உயிர்வாளிகள். தாவரங்களை யாருமே சாஸ்திரத்தை படித்தவங்க உயிர்வாளிகள் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. தாவரங்களும் உயிர்வாளிகளே. ஆனால் தாவரங்கள் நகராதவை, அதனால் அது தாவரம், ஸ்தாவரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜங்கம் அப்படின்னா நகரக்கூடியது. நகரக்கூடியதெல்லாம் என்னென்ன? மிருகங்கள், மனிதர்கள், பறவைகள், நீர்வாளிகள், இப்படி பல பிரிவுகள் இருக்கு. இதில் மனிதனாக பிறக்கிறது அப்படிங்கிறது அரிது. மனிதனாக பிறக்கிறவங்களையும் பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண்பாடற்ற மனிதர்களாக இருப்பாங்க. பண்பாடுடைய மனிதர்கள் அப்படின்னா வேத வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள். வேத வழிமுறையை பின்பற்றக்கூடிய வேத நிஷ்டா, வேத வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் பண்பாடுடையவர்கள். மற்றபடி புளிந்தா அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது சாஸ்திரங்களை நீங்கள் பார்க்கலாம். அவங்க வேத வழிமுறையை பின்பற்றாதவர்கள். அவர்களை சிறந்தவர்களாக எடுத்துக்கொள்ளுறது இல்லை. நம்ம சிறந்தவர்கள் வேத வழிமுறையை பின்பற்றுவாங்க. ஆனால் வேத வழிமுறையை பின்பற்றுறதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெறுமனை ஏனோதானோன்னு பின்பற்றுவாங்க. வேத வழிமுறையை முறையாக பின்பற்றக்கூடியவர்கள், தர்மத்தை முறையாக பின்பற்றக்கூடியவர்கள் மிக குறைவான நபர்களே. அவங்க தர்ம நிஷ்டா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அந்த தர்ம நிஷ்டர்களை காட்டிலும் யார் ஒருத்தவங்க தங்களுடைய கர்மத்தில் உறுதியாக இருக்காங்களோ அவங்க கர்ம நிஷ்டர்கள்னு சொல்லப்படுறாங்க. அப்படி கோடிக்கணக்கான கர்மனிஷ்டர்களை காட்டிலும் ஒரு ஞானி உயர்ந்தவன். அந்த ஞானியர், எத்தனையோ ஞானிகள், அந்த ஞானிகளில் யாராவது சிலர் முக்தி அடையலாம். அப்படி கோட்டி முக்தர்கள், அவர்களில் யாராவது ஒருத்தர் பக்தியை பெறலாம். அதனால பக்தி அப்படிங்கிறது மிகவும் அரிதானது. இது அவ்வளவு எளிதானது கிடையாது. பக்தி எளிதானது அல்ல. கிருஷ்ணரும் கீதையில் சொல்கிற ரொம்ப பிரபலமான ஸ்லோகம், பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா. பக்தி தொண்டை அடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. இது மிகவும் அரிதான ஒன்று. அரிதான இந்த பக்தி தொண்டில் யார் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா, யார் ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியோ, யார் ஒருத்தருக்கு குருவினுடைய கருணையும் கிருஷ்ணருடைய கருணையும் கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறதுனுடைய விதை விதைக்கப்படுது. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், பிரம்மாண்ட பிரமித்தே கோனே பாக்யவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலத பீஜ். எந்த ஒரு ஜீவன் பிரம்மாண்டம் முழுக்க, இந்த உலகம் முழுக்க சுற்றி திரிந்து கொண்டிருந்தானோ, யார் ஒருத்தனுக்கு குருனுடைய கருணையும் கிருஷ்ணருடைய கருணையும் கிடைக்குதோ அத்தகைய நபர்களுக்கு பக்தியினுடைய விதையானது விதைக்கப்படுது. விதைச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றி வளர்க்கணும். தண்ணி ஊற்றி வளர்க்கலன்னா அந்த செடி வீணாக போயிடும். அது மாதிரி இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு செடி நம்மளுடைய இதயத்தில் அதனுடைய விதையானது விதைக்கப்படுது. அதை ஒழுங்காக தண்ணி ஊற்றி பராமரிக்க வேண்டியது தோட்டக்காரனோட வேலை.
யார் அந்த தோட்டக்காரன்? உடலா? நம்ம தான் நம்ம தோட்டக்காரன். அதாவது நம்மளுடைய பக்தி செடியை வளர்க்கிறது நம்மளுடைய பொறுப்பு, மற்றவங்களுடைய பொறுப்பு கிடையாது. மற்றவங்க யாரும் நமக்காக பக்தி செடியை வளர்க்க முடியாது. சில நேரங்களில் நினைப்பாங்க, அவங்க எனக்கு பக்தியை கொடுக்கட்டும், அது மூலமாக எனக்கு கிடைக்கட்டும், இவங்க மூலமாக எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகலாம். ஆனால் பக்தியை யாராலையும் அப்படி வளர்க்க முடியாது. பக்தி செடி வளர்ச்சி பெறதுக்கு ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் நாம் ஊற்றக்கூடிய தண்ணீர். பகவான் நாமத்தை சொல்கிறது, கேட்குறது, இது எல்லா வழிமுறையின் மூலமாக நம்மளுடைய பக்தி செடியை வளர்க்குறோம். செடியை வளர்த்தா மட்டும் பத்தாது. செடியை வளர்க்கறதுக்கு ஒரு தோட்டக்காரனோட வேலை தண்ணி ஊற்றுறது மட்டுமா? வேற என்ன பண்ணணும் தோட்டக்காரன்? பாதுகாக்கணும். பாதுகாக்கணும்னா என்ன? வேலி போட்டு பாதுகாக்கணும். வேலி போடலைன்னா என்ன ஆகும்? ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடும். வேற என்ன பண்ணணும்? களை எடுக்கணும். களை எடுக்கலைன்னா என்ன ஆகும்? களை தான் நிறைய இருக்கும், செடி இருக்கிறதே தெரியாது. எது களை எது செடின்னு தெரியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி தான் பக்தி செடியை வளர்க்கறது அப்படிங்கிறது. பக்தி செடியை வளர்க்கும் போது தண்ணி மட்டும் ஊட்டினோம்னா பத்தாது. மகாபிரபு தான் சொல்கிறார், பக்தி செடியை வளர்க்கும் போது வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிற யானை செடியை பிடுங்கி போடாமல் பார்க்கணும். ஆடு மாடு வந்ததுன்னா கொஞ்சமாக தின்னும், யானை வந்ததுன்னா எல்லாத்தையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடும். எவ்வளோ பெரிய தோட்டம் வச்சுருந்தாலும் மொத்த தோட்டத்தையும் பிடுங்கி எறிஞ்சிட்டு போயிடும். அபராதங்கள் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய ஆடு மாடு யானை இதுக்கு ஒப்பிடப்படுது. அதில் வைஷ்ணவ அபராதம் மதம் பிடிச்ச யானைக்கு ஒப்பிடப்படுது. யானை சாதாரணமாக வந்தாலே அது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னா அது சாப்பிட்டு போனால் கூட பரவாயில்ல. யானை சாப்பிட்றதே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது, அது அப்படியே பரவாயில்ல சாப்பிட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது மதம் பிடிச்சது அப்படின்னா சும்மா எல்லாத்தையும் பிச்சு போட்டு நாசம் பண்ணிட்டு போயிடும். அதுதான் வைஷ்ணவ அபராதம் அப்படிங்கிறது. வைஷ்ணவர்களுக்கு நம்ம அபராதம் பண்ணோம்னா அந்த அபராதம் நம்மளுடைய பக்திக்கு மிகப்பெரிய தடங்களாக அமையும். அது நம்மளுடைய பக்தியினுடைய விதையை அழிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரி ஒப்பிடுறார். மதம் பிடித்த யானைக்கு ஒப்பிடுறார் வைஷ்ணவ அபராதத்தை. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்தி செடியோடு சேர்ந்து வரக்கூடிய கலையை பற்றியும் கவனமாக பார்த்துக்கணும். கலையை வளர விட்டோம் அப்படின்னா எது கலை எது செடின்னு தெரியாமல் போயிடும். அது உபசகா. அவர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நிஷிதாச்சார் குட்டிநாட்டி ஜீவஹிம்சான லாப பூஜ பிரதிஷ்டாதி யதா உபசக கண. நிஷிதாச்சார் எதெல்லாம் உபசகா, எதெல்லாம் கலை வளரும் அப்படின்னா நிஷிதாச்சார். நிஷிதாச்சார்னா என்ன? ஏறக்குறைய பேட் ஹேபிட்ஸ். தெளிவாக விளக்கம் சொல்லுப்பா. நிஷிதாச்சார், ஆச்சார் அப்படின்னா என்ன? ஆச்சாரம், முறையான பழக்க வழக்கங்கள். ஆச்சார் அப்படின்னா பழக்க வழக்கங்கள். சித்த ஆச்சார் அப்படின்னா பக்குவமான பழக்க வழக்கங்கள்.
நிஷிதாச்சார் அப்படின்னா இழிவான தவறான பழக்க வழக்கங்கள். அல்லது ஒரு சித்தன், ஒரு பக்தன், அவங்கிட்ட என்ன மாதிரி நடத்தைகள் எதிர்பார்க்கப்படுமோ அந்த மாதிரி நடத்தைகளுக்கு மாறா செயல்படுறது, இது நிஷிதாச்சார். ஏதாவது உதாரணம் கொடுங்க பார்க்கலாம். நிஷிதாச்சார் 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றாமல் இருக்கிறது நிஷிதாச்சார். 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுனால பக்தி வளர போகிறது கிடையாது. அது ஸ்ரவணம் கீர்த்தனத்தில் வராது. 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஏன் கடைபிடிக்கிறோம்னா, கடைபிடிக்கலைன்னா களை முளைக்கும், அது அனர்த்தத்தை அதிகரிக்கும். கலைகள் அனர்த்தங்களுக்கு ஒப்பிடப்படுது. இதெல்லாம் அனர்த்தங்கள். உபஷகா, நிஷிதாச்சார், மாம்சம் சாப்பிட்றது, சூதாடுறது, போதை வஸ்துக்கள் எடுத்துக்கிறது, தகாத பாலுறவு எடுத்துக்கொள்வது. அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு நம்ம சித்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியில் முன்னேற்றம் பெற முடியும். சில நேரத்தில் நம்ம பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் எதுக்கு பிரபு, நமக்கு ஹரகிருஷ்ணா சொன்னால் போதுமே. நிறைய நேரத்தில் நம்ம கேட்போம், ஐயோ இவர் எதுனாலும் அதை செஞ்சால் இதை செய்யாதான் பார், இதை செஞ்சால் அதை செய்யாதான் பார், எதை தான் செய்கிறது. நாங்கள் எங்களை கொஞ்சம் சுதந்திரமாக விட்டுருங்களேன். சுதந்திரமாக விட்டுட்டா சுதந்திரமாக போயிடலாம் மாயக்கிட்ட. அதெல்லாம் நிஷிதாச்சார். நிஷிதாச்சார் பல விஷயங்களில் சொல்லலாம், நிறைய நேரங்களில் சொல்லலாம், நிறைய பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிஷிதாச்சாரில் வரும். ஏன் இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணணும்? ஏன்னா இதெல்லாம் நமக்கு கலையை கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய பக்திக்கு தடங்களாக அமையும். அதில் சில விஷயங்கள் அதிகமாக ரொம்ப பெரிய தடங்களாக இருக்கும், சில விஷயங்கள் சிறிய தடங்களாக இருக்கும். சிறிதோ பெரிதோ எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்தனுக்கு உகந்ததாக அமையும். நிஷிதாச்சார். குட்டிநாட்டி. குட்டிநாட்டி அப்படின்னா என்ன? குறை கண்டுபிடிக்கிறது. இல்லை இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உண்மையில் குறை அப்படின்னு எதுவும் கிடையாது, ஆனால் அதை நம்ம குறையாக நினைக்கிறது. எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது குட்டிநாட்டி. இல்லை தந்திரமாக செயல்படுறது, அதுவும் இதில் அடங்கும். ஜீவஹிம்சா, உயிர்வாளிகளுக்கு துரோகம் பண்ணுறது, உயிர்வாளிகளுக்கு துன்புறுத்துறது, இது உபஷகா. உயிர்வாளிகளுக்கு துன்புறுத்துறது, உயிர்வாளிகளை கொலை செய்கிறது உபஷகா. அப்படின்னா யார் ஒருத்தன் பக்தியை பயிற்சி பண்ணுறானோ அது பக்கத்தில் முளைக்கக்கூடியது. சரியா? பக்தியை பயிற்சி பண்ணுறவன் எப்படி ஜீவஹிம்சா பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? நமக்கு தெரியாமலே பண்ணலாம். நமக்கு தெரியாமலே பண்ணுறதை பற்றி இங்கே பேசவே இல்லை. இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லப்படுது. நமக்கு தெரியாமே பண்ணுறது நம்மளால் தவிர்க்க முடியாதே. பொறுமை இல்லாமல் இருக்கிறது ஜீவஹிம்சா. தேவையில்லாத ஜீவன்களை தொந்தரவு பண்ணுறது, அதுதான் பக்தன் தொந்தரவு பண்ண மாட்டான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் ஜீவஹிம்சா இங்கே வருது? சரி, கிருஷ்ண பக்தி கொடுக்காம இருக்கிறது, இதுதான் ஜீவஹிம்சா. உங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைச்சிருக்கு, நீங்கள் அந்த கிருஷ்ண பக்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான செயலில் ஈடுபடலை அப்படின்னா அது ஜீவஹிம்சா. அதாவது வேறு விதத்தில் சொல்லணும்னா, நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ண பக்தியில் முன்னேற முடியாது. பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அப்போ களை முளைக்கும். அது ஜீவஹிம்சைக்கு சமம். ஏன்னா எல்லா ஜீவன்களும் துன்புறுத்தத்துக்கு போகிறாங்க, துன்பத்தை நோக்கி போகிறாங்க.
நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிறோம். அப்போ அது ஜீவஹிம்சையா இல்லையா? நாட்டினுடைய சட்டத்திலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொலை செஞ்சவதும் குற்றம், கொலை செய்யறத பார்த்துட்டு தடுக்காமல் இருந்தால் அதுவும் குற்றம். உண்டா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாலும், அதாவது நரகத்துக்கு நீங்கள் போகிறதும் தவறு தான், நரகத்துக்கு இன்னொருத்தன் போகிறத நீங்கள் அனுமதிக்கிறீங்க, அதுவும் தவறு தான். இந்த ஜட உலகத்தில் மக்கள் தொடர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம அனுமதித்தோம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய தவறு. அதனால அதுவும் ஜீவஹிம்சையாக சொல்லப்படுது. லாபா, பணம் சம்பாதிக்கிறது. கிருஷ்ண பக்தியில் வந்துட்டோம் அப்படின்னா தரையில் மிருதங்கா, நாட் வாட்டர் பாட்டில், மக்கள் நடந்து போகிற வர்ற பாதை பாது. நிஷிதாச்சார் எக்ஸாம்பிள். எஸ், மிருதங்கா வழிபடத்தக்க ஒன்று, மிருதங்கம் வழிபடத்தகுந்த ஒன்று. அதை நம்ம எப்படி உபயோகிக்கிறோமோ அப்படி உபயோகிக்கணும். மிருதங்கத்தை ட்ரைபாய்ட் ஸ்டாண்டாக கொண்டு வந்தோம்னா அதுவும் நிஷிதாச்சார். ஸோ இதெல்லாம் பழக்கத்தில், அன்றாட பழக்கத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். நிஷிதாச்சார், குட்டிநாட்டி, ஜீவஹிம்சா, லாபா, பணம். பக்தனாயிட்டா நிறைய பைசா வரும். உண்மையிலே சொல்கிறேன், யாரெல்லாம் பக்தர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பைசா வரும். கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரி. பைசா வேணும்னு எதிர்பார்த்தோம்னா எவ்வளோ வேணாலும் பைசா வரும். ஆனால் அதுலேயே நம்ம அந்த லாபமானது, அந்த பைசா வந்தறியும் அந்த பைசா பக்தியை தள்ளிட்டு போயிடும். சில பேருக்கு நினைப்பாங்க, காசு எனக்கு இப்போ காசு தேவைப்படுது, அதனால நான் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறம் பக்திக்கு வர்றேன், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு பக்திக்கு வரேன், இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு பக்திக்கு வரேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு லாபம் கிடைக்கட்டும். பௌதிகமான லாபங்கள், பணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பௌதிகமான லாபங்கள் எல்லாமே அதில் பொருந்தும். பௌதிகமான லாபங்கள், அந்த லாபத்தை நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்திக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மயக்கிடும். பூஜா, அது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கலை. பூஜை, நிறைய 4 பேர் நம்மளை பார்த்து பாராட்டுவாங்க, நாலு பேர் நம்மளை பூஜை பண்ணுவாங்க, நமக்கு மாலை கொண்டு வந்து போடுவாங்க. பூஜா எப்போ நமக்கு வரக்கூடிய பூஜை நமக்கு எடுத்துக்கிறோமோ அப்போ அது கலையை வளர விடுறதாயிடும். லாப, பூஜா, பிரதிஷ்டா. பிரதிஷ்டானா என்ன? புகழ். பக்தனாயிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். சில பேர் நான் நிறைய நேரங்களை பார்த்துருக்கேன், ஏன்பா இஸ்கானில், அதாவது பக்தர்களில் சொல்ல, பக்தர்கள்லையும் இருக்கலாம், யாராவது இருக்கலாம் தெரில, பட் பொதுவாக இது நம்மளுடைய ஆயுள் உறுப்பினர்கள்ட்ட பார்க்கலாம். இஸ்கானில் ஏன் இஸ்கானில் நீங்கள் ஆயுள் அங்கத்தினராக சேர்ந்தீங்க அப்படின்னா, இஸ்கான் பெரிய சொசைட்டி, இஸ்கானில் இருக்கிறேன், இஸ்கானில் நானும் லைஃப் பேட்டர்னு சொல்லிட்டா அது எனக்கு ஒரு பெருமை. அதில் ஒரு பெருமை, அதில் ஒரு புகழ், பிரதிஷ்டா. இது இருந்ததுன்னா இந்த கலை நம்மளுடைய பக்தியை வளர விடாது. சில பக்தி சித்தாந்த டாக்கூர் சொல்லுவார், பிரதிஷ்டா அப்படிங்கிறது பன்றியினுடைய மலம். யாராவது ஒருத்தவங்க நம்மளை புகழும்போது அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது பன்றியோட மலத்தை எடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிற மாதிரி அர்த்தம். யாராவது நம்மளை புகழ்ந்தாங்கன்னா பக்தி சான்சர் டாக்கூர் இது சொன்னது நம்ம ஞாபகத்துக்கு வரணும். இந்த புகழ்ச்சியை நமக்கு எடுத்துக்கூடாது. நம்ம வெறும்னா
ஷில பிரபுபாத்க்கு ஜெய் சொன்னால் பத்தாது. ஷில பிரபுபாத்க்கு ஜெய்னா என்ன அர்த்தம்? எல்லா புகழும் ஷில பிரபுபாதருக்கு, எல்லா புகழும் ஷில பிரபுபாதருக்கு, எல்லா புகழும் குருவிற்கு, சைத்தன்ய மகாபிரபுக்கு. அதுதான் நம்மளுடைய மனப்பான்மையாக இருக்கணும். எப்போ புகழ்ச்சி வருதோ அதை நமக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பன்றியினுடைய மலத்தை எடுத்து நம்மளுடைய உடம்புல பூசிக்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு நமக்கு, யாராவது செய்வீங்களா? யாராவது செய்வோமா? நிச்சயமாக செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம எல்லாரும் செஞ்சுட்டுருக்கோம், நம்ம எல்லாரும் செஞ்சுட்டுருக்கோம். பிரதிஷ்டா ரொம்ப ரொம்ப அபாயகரமான. இதில் பிரச்சனை என்னென்னா, சில நேரத்தில் இந்த கலைக்கும் செடிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். சில காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம பக்திக்காக செய்கிறோமா இல்லை இந்த கலையை வளர்க்குறதுக்காக செய்கிறோமான்னு தெரியாது. நிறைய நேரத்தில் நடக்கும். சில நேரத்தில் சில பக்தர்கள் இது நம்ம கிருஷ்ணருக்காக செய்கிறோமா இல்லை என்னுடைய பிரதிஷ்டாக்காக செய்கிறேனா, என்னுடைய பூஜை லாபத்துக்காக செய்கிறேனா, அதை அலசி பார்க்கணும் அடிக்கடி. சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு போய் புத்தகத்தை விற்றுட்டு வந்துட்டு பக்திக்காக செய்யக்கூடிய செயலாக இருக்கலாம் புத்தகத்தை விநியோகம் செய்கிறது அப்படிங்கிறது. அதோடு சேர்ந்து என்னை நல்ல ஒரு புத்தக விநியோகர்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டா வந்ததுன்னா எந்த அளவுக்கு அந்த ஆசை, புகழுக்கான ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பக்தி வளர்ச்சி பெறது குறைஞ்சுட்டே இருக்கும். அது எல்லா சேவையிலையுமே உண்டு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலையும் உண்டு. பெரிய கோயில் கட்டிடலாம், நீங்கள் தான் கோயில் கட்டினீங்க, நீங்கள் தான் கோயில் கட்டினீங்க, 100 பேர் நம்மளை புகழ்வாங்க அப்படின்னா அந்த இடத்துல இயற்கையாக நம்மளுடைய கலை தான் முளைக்குது. கோயில் கட்டுறது கிருஷ்ணருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை காட்டிலும் நான் கோயில் கட்டினேன் 100 பேர் சொல்லுவாங்கங்கிற எண்ணமானது வளர்ச்சி பெற நம்ம கோயில் கட்ட கட்ட கலை தான் முளைக்குது. இது உதாரணம். பல உதாரணங்கள் சொல்லலாம். பல நேரங்களில் நமக்கு நாம் வளர்க்கிறது, தண்ணி ஊற்றி வளர்க்கிறது கலையா செடியா தெரியறதில்ல. அதனால தான் நமக்கு உயர்ந்த வைஷ்ணவர்களுடைய சங்கம் தேவை. அந்த வைஷ்ணவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுவாங்க இது சரியல்ல, தவறு அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க தெரிய வந்தவன் பக்தனாக முடியும். எது பக்தி லதா, எது உபசகா. இதை வேறுபடுத்தி ஒருத்தருக்கு பார்க்க தெரியல அப்படின்னா அவங்க பக்தியில் முன்னேறது கடினம். அப்படி முறையாக இந்த செடியை நம்ம வளர்க்கும்போது இந்த செடியானது வேகமாக வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை துளைச்சிட்டு வெளியில் போய் விராஜா நதியையும் தாண்டி அதுக்கு அப்பால வைகுண்ட லோகங்களை தாண்டி கோலோக விருந்தாவனத்திற்குள்ளார் நுழைஞ்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்றடையும். அப்படி கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை சென்றடையும் போது அந்த மரத்தில் பழம் பழுக்கும். அங்கே இருக்கக்கூடிய பழம் தான் கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ணன் மீதான தூய அன்பு. இந்த கிருஷ்ணன் மீதான தூய அன்பை ஒருத்தர் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு பிரியப்படக்கூடிய நபர்கள் இந்த பக்தி லதாவை, பக்தி செடியை வேலி போட்டு பராமரிக்கணும், களை வளராமல் பராமரிக்கணும். அப்படி வேலி போட்டு களை வளராமல் பராமரித்து நம்ம பண்ணும்போது அதற்கு பேர் சுத்த பக்தி. இல்லைன்னா அது வேற விதமாக சொல்லப்படுது மிஸ்ர பக்தி, கலப்படமான பக்தி. தூய்மையான பக்தி அப்படின்னா
அந்த பக்தியில் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி செய்யக்கூடியதுதான் தூய்மையான பக்தி. அதைத்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு சொல்லித்தரார். அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருத்தம் ஆனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி ரூத்தமம். சுத்த பக்தி அப்படிங்கிறது அல்லது உத்தம பக்தி அப்படிங்கிறது இதர வித ஆசைகள் எல்லாவற்றையும் சூன்யமாக்கிட்டு, ஞானம் கர்மம் அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அதாவது நான் முக்தி பெறதுக்கோ இல்லை வேற எந்த விஷயத்துக்கோ, இந்த உலகத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, இந்த உலகத்தில் ஒரு பெரிய நன்மை அடையிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணாமல் எதற்காக முயற்சி பண்ணணும், என்ன காரியத்தை செய்யணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு எது அனுகூலமானதோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது அது உத்தம பக்தி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உத்தம பக்தியை யார் ஒருத்தர் பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற பலம் கிடைக்கும். உத்தம பக்தியை பயிற்சி பண்ணலை அப்படின்னா அந்த பலம் கிடைக்காது, வேற தான் கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகலாம், பிரம்மாவாகலாம், எவ்வளோ பெரிய ஒரு பதவி வேணாலும் கிடைக்கும். அந்த உத்தம பக்தியை படிப்படியாக பயிற்சி பண்ணும்போது காலப்போக்கில் ஒருத்தர் பிரேம பக்தி அடைய முடியும். அதை விட்டுட்டு மற்றதை ஒருத்தர் பயிற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், கிருஷ்ண பக்த நிஷ்காம அத ஏவ சாந்த புக்தி முக்தி சித்த காமி சகலி அசாந்த. யார் ஒருத்தர் இந்த சுத்தமான தூய்மையான பக்தியில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அமைதியாக இருக்க முடியும், அமைதியை அடைய முடியும். மற்றபடி புக்தினா கர்மி அல்லது பொருள் வேணுங்கிற ஆசைப்படக்கூடியவர்கள், முக்தியை விரும்பக்கூடியவர்கள், சித்திகாமி சித்தியை விரும்பக்கூடியவர்கள், இந்த 3 வகையான காமிகளும் புத்தி காமி, சித்தி காமி, முக்தி காமி, இவங்க எல்லாருமே அசாந்தா, யாருமே சாந்தி அடைய முடியாது, யாராலையும் சாந்தி அடைய முடியாது. யார் ஒருத்தர் தூய பக்தியை பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சாந்தி அடைய முடியும். இந்த பிரேமை தான் இருக்கிறதுலே நம்ம அடைய வேண்டிய மிக உயர்ந்த பக்குவ நிலை. இந்த பக்குவ நிலை தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கு அப்பாற்பட்டது. பொதுவாக வர்ணாசிரமத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள் தர்ம அர்த்த காம மோட்சம். அவங்களுடைய குறிக்கோள் என்ன? நான் இதனால் பொருள் சேகரிக்கணும், எனக்கு நிறைய பணம் வரணும், இல்லை தர்மத்தை கடைபிடிக்கிறது மூலமாக எனக்கு இன்பம் கிடைக்கும், இல்லை இறுதியாக முக்தி கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது கிருஷ்ணரின் மீதான தூய அன்பு. அந்த தூய அன்பை இந்த சுத்த பக்தி கொடுக்கும். மற்றபடி இதர ஆசைகள் என்ன மாதிரி வச்சுருந்தாலும் சரி, எதெல்லாம் நம்மளுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கோ அது எல்லாமே நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். அது எல்லாமே நம்மளை இந்த ஜட உலகத்துக்குள்ளார வச்சுருக்கும். முக்தியை கூட கொடுக்கலாம், ஆனால் பக்தி கிடைக்காது. கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற பொக்கிஷம் நமக்கு என்றைக்குமே கிடைக்காது. இதை சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு சுத்த பக்தியினுடைய லட்சணங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். சுத்த பக்தி எப்படி தோன்ற ஆரம்பிக்குது, சுத்த பக்தியினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கு விளக்குறார். நம்ம இப்போ அதை விளக்கலாமா, அப்புறமா விளக்கலாமா? யாரும் எதுவும் சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்புறமா விளக்கலான்னு தான் அர்த்தம். ஹரே கிருஷ்ணன்.